காதலர்கள் கைகோர்க்கும் போது ஆயுள் ரேகையை பலப்படுத்துகிறது காதல் ரேகை. காதலர்கள் நடக்கும் போது நிலப்பரப்பு நிலாப்பரப்பு ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா என்னவள் என்னை எப்பயுமே கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கா நண்பா, நான் என்ன செய்யணுன்றத அவதான் நண்பா முடிவு பண்ணணும்னு சொல்றா, அவ என்ன சொன்னாலும் நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டணும்னு ஆசைப்படுறாங்க, காதல்ல அடக்குமுறை சரியா நண்பான்னு கேட்டிருந்தாரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, காதலியிடமும் மனைவியிடமும் தோற்கும் போது தாங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். காதலியிடம் நம்ம தலையசைக்கும் போது காதல் நம் மீது கையசைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதானே விவேகா எழுதினாரு, நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நீ இரவு நான் விண்மீன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன், நீ அலை நான் கரை, என்ன அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நீ உடல் நான் நிழல், நீ விழ வேண்டாம் நான் விழுவேன், நீ சுவாசம் நான் தேகம், நான் உன்னை மட்டும் உயிர்த்தெழ அனுமதிப்பேன்னு சொன்னார்ல, அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தானே காதல். ஜி.ஆர். சுரேந்தர் ஒரு கதையில சொல்லுவாரு, அவர் ஒரு ஆசிரியர், திடீர்னு ஒரு மாணவன் ஓடி வந்து உங்களை பார்க்க ஒரு மிஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் யாருன்னு பார்த்தா அது நிலா, பழைய பள்ளியில் இவரோடு வேலை பார்த்த ஆசிரியை, ஒரு காலத்தில் இவரது வாழ்வை வெள்ளையடித்தவள், இவரது இதயத்தை கொள்ளையடித்தவள். நிலா என்ன சொன்னாலும் நான் தலையாட்டினேங்க. ஒரு நாள் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா தலையாட்டினேன், நீங்க மாணவர்கள் எல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன், என்னை தவிர நீங்க இன்னொரு ஆசிரியர் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன், நீங்க மாணவிகளுக்கு தனியா டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன், எல்லாத்துக்கும் தலையாட்டினேன். ஒரு நாள் நம்ம காதலை வீட்டில் ஏத்துக்கல, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னா அப்பையும் தலையாட்டினேன், நீங்க எனக்காக காத்திருக்காதீங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்பையும் தலையாட்டினேன். இன்னைக்கு அவளுடைய கல்யாண பத்திரிகை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டி உங்க மனைவியோட கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொன்னா இப்பவும் தலையாட்டினேன். கல்யாணத்துக்கு போனோம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். நானும் என் மனைவி கீழே இறங்கும்போது என் மனைவி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இந்த ஜோடி நல்லா இருக்காங்கல்லன்னு சொன்னா என் மனைவிக்கும் தலையாட்டினேன். ஏங்க 100 ரூபா மொய் வச்சா போதும், உங்க ஃப்ரெண்டுன்னு அதிகமா வச்சிடாதீங்கன்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். அவங்க கட்டியிருக்கிற மாதிரி புடவை எனக்கு ஒண்ணு வேணுங்கன்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம், வீட்டில் போய் என்னால் சமைக்க முடியாதுன்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். காதலியிடமும் மனைவியிடமும் தலையசைக்கும் போது காதல் நம் மீது கையசைக்கிறது அப்படின்னு சொன்னாங்கல்ல. காதலியிடமும் மனைவியிடமும் தோற்கும் போது இந்த அடக்குமுறை கூட ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடு தானே. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.